திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார். இதற்கு முன்பு வந்த 17 தேர்தல் அறிக்கையை நான் படிச்சிருக்கிறேன். மக்களின் மாணவர்களின் நேரடியான கோரிக்கையை ஏற்று கலர் ஃபீல்ட் ரியாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி மக்களுக்கு இருக்குது. எந்த தேர்தல் இல்லாத மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற இன்னொரு 10 வருஷத்துக்கு நாட்டுக்கு தேவையான அளவுக்கு தமிழ்நாட்டை ஏற்கனவே உலகத்தரத்தை கொண்டு போயிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கை ஒரு இன்டர்னலைசேஷன் ஆஃப் தமிழ்நாடுங்கிற கண்டென்ட் உள்ள இருக்கு. 50 தலைப்புகளில் ஒவ்வொரு தலைப்புகளில் 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் போட்டிருக்காங்க ஐயா. அதில் விவசாயத்துக்கு மட்டும் 36 பாயிண்ட் போட்டிருக்கிறாங்க வாக்குறுதிகள். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2021-26 5 ஆண்டுகளில் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தாச்சு. சார், வாட் வாஸ் நாட் இன் ஏடிஎம்கே கவர்மெண்ட் ரியலி டன் பை டிஎம்கே கவர்மெண்ட். வெரி பிக் அச்சீவ்மெண்ட். வட இந்தியாவில் ஒரு முக்கியமான மாநிலத்தில் இலவச மின்சாரம் கொடுக்கும்போது ஆன தொகையை மத்திய அரசு குறுக்கிட்டு அந்த மாநில அரசுக்கு நாங்கள் தரமாட்டோம். இதுக்கெல்லாம் காரணமே அந்த மீட்டர் தாயா. இந்த மீட்டரை எடுத்துட்டாயா நமக்கு பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லி பேசினாங்க. இவங்க டிசைன் பண்ணியிருக்கிற நியூ பம்ப், நியூ டெக்னாலஜி, இது இன்னர் எஃபிஷியன்சி இருக்குல்ல, மோட்டார் எஃபிஷியன்சி, அந்த டெக்னாலஜிக்கல் ஸ்கில் ஆஃப் தி மோட்டார் வந்து ஹை லெவல். அது எவ்வளோ ஆழத்தில் 100 அடி 150 அடி 200 அடி ஆழத்தில் போரோ கிணறு இருந்தால் கூட அங்கேருந்து தண்ணியை ஃபாஸ்ட்டாக இழுத்து ஸ்பீடாக மக்களுக்கு தரக்கூடிய ஒரு தன்மை. தலைவர் மேலே கடையோடி விவசாயியும் விவசாய தொழிலாளர் உட்பட அனைவருமே சொன்னால் செய்வார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். தேர்தல் களத்தில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தொடர்ந்து அதை முதலமைச்சரும் சரி, அவருடைய கட்சியில் இருக்கிற எல்லாருமே அதை அந்த தான் சொல்கிறாங்க. மக்கள்கிட்டையும் அதில் உள்ள அந்த அறிவிப்புகள் வந்து ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கு. இதில் வந்து ஏன் அந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னா, கடந்த முறை அவங்க சொன்ன பல அறிவிப்புகள் வந்து செஞ்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம இப்போ இந்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் பொதுவாக எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை, இதற்கு முன்பு வந்த 17 தேர்தல் அறிக்கையை நான் படிச்சிருக்கிறேன். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு 1946 கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டு, காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட அத்தனை தேர்தல் அறிக்கை, 18 தேர்தல் அறிக்கையும் படிச்சிருக்கிறேன். அதாவது திமுக தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு அதுக்கு முன்பு இருந்தே அதான் திமுக தேர்தலில் போட்டியிடுறதுக்கு முன்னாடியே ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டது 52. எல்லாத்தையும் பத்திரிகையும் கையிலையும் வச்சிருக்கிறேன். இந்த தேர்தல் அறிக்கையில் சிறப்பம்சம் என்னென்னா, மக்களின் மாணவர்களின் நேரடியான கோரிக்கையை ஏற்று கலர் ஃபீல்ட் ரியாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி மக்களுக்கு இருக்குது. ரெண்டாவது, எந்த தேர்தல் இல்லாத மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற இன்னொரு 10 வருஷத்துக்கு நாட்டுக்கு தேவையான அளவுக்கு தமிழ்நாட்டை ஏற்கனவே உலகத்தரத்தை கொண்டு போயிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கை ஒரு இன்டர்னலைசேஷன் ஆஃப் தமிழ்நாடுங்கிற கண்டென்ட் உள்ளே இருக்குது. எனவே இந்த மாடர்ன் கண்டென்ட் மூலமாகவும் இதில் உள்ள கருத்துக்களின் தரம், ஏற்கனவே மகளிரெல்லாம் சொல்லியாச்சு, புதுசாக 8000ங்கிறது கிராமப்புறத்துலலாம் பெருசாக பேசுகிறாங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு இந்த பம்ப் செட்டு மேட்ரு தான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஒரு பக்கம் ஏஐ, அந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸ்கில் டெவலப்மெண்ட் இப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோட வளரும் தலைமுறைக்கான வாய்ப்புகளை கொடுக்கறது. ஏன்னா இன்றைக்கி ஏஐ தொழில்நுட்பம் இல்லைன்னா பல இடத்துல வேலை இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிற பல மென்பொருள் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய சூழலில் நம்ம இங்கேருந்து அனைத்து கல்லூரி பாடப்பிரிவிலும் வந்து ஏஐ இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் சிறப்பானது. அதே நேரத்தில் வந்து நம்முடைய அடிப்படையான அடித்தளமான வேளாண்மை, அது வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து எப்பொழுதுமே வந்து விவசாயிகளுக்கான இந்த கடன்களை, கூட்டுறவு கடன்கள் ரத்து செஞ்சது கலைஞருடைய ஆட்சியில் தான் அதை பண்ணுறாங்க. விவசாயத்திற்கான ஒரு தனி பட்ஜெட்டை வந்து இந்த அரசு வந்து, திராவிட மாடல் அரசு வந்து கடந்த 5 ஆண்டுகளாக வேளாண்மைக்குனே ஒரு தனி பட்ஜெட் போட்டிருக்காங்க. அதில் வந்து நவீன வேளாண்மையும் இருக்குது, பாரம்பரிய விவசாயத்துக்குமான இருக்கும், இயற்கை விவசாயத்துக்குமானதும் இருக்குது. இதில் இந்த முறை வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தப்படாத நவீன பம்பு செட் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்குது. இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு இந்த அறிவிப்பை படிப்பவர்களுக்கு இது என்ன சொல்லுது அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஒரு வயலில் வேலை செய்கிற விவசாயிக்கான பார்வையும், ஒரு நகர்ப்புறத்தில் கடையிலேருந்து அரிசி வாங்கி சாப்பிட்றவங்களுக்கான பார்வையும் மாறுபடும். அப்போ இந்த 20 லட்சம் பேருக்கு மோட்டர் கொடுக்கறதுங்கிறது என்ன அவசியம் இருக்குது?
அதில் வந்து அது மீட்ரு பொருத்தப்படாத மோட்டார் அப்படின்னு மோட்டார் பம்ப் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் விவசாயிகளுக்கு உதவிகரமாக இருக்கும்? அது எந்த அளவில் வேளாண்மை விளைச்சலுக்கு துணையாக இருக்கும்? ஐயா, இந்த தேர்தல் அறிக்கையில் 50 தலைப்புகளில் ம். ஒவ்வொரு தலைப்புகளில் 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் போட்டிருக்காங்க ஐயா. அதில் விவசாயத்துக்கு மட்டும் 36 பாயிண்ட் போட்டிருக்கிறாங்க வாக்குறுதிகள். அந்த 36 வாக்குறுதிகளில் முக்கியமானது பம்ப் செட்டு. ம். இந்த பம்ப் செட் விஷயம் வரும்போது நான் வந்து சென்னையில் உள்ள ஆய்வாளர்கள், ம். தமிழ்நாட்டில் உள்ள விவசாய சங்க தலைவர்கள், தஞ்சை மண்டல பொறுப்பாளர்கள், ம். கரூர், ராமநாதபுரம், தேனி எல்லா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள்கிட்டையும் இதுக்காகவே நான் விசாரித்தேன். ம். விசாரிக்கும்போது பெரியகுளம் பகுதியில் உள்ள விவசாய சங்கத்தில் முக்கியமான தலைவர்கள் நாராயணசாமி நாயுடு இருந்த காலத்தில் ஆமா, ஆமா, ஆமா. எம்ஜிஆர் ஆட்சியில் மின்சார கட்டணத்தை ம். குறைக்க ம். வேண்டும்னு சொல்லி கோரிக்கை வச்சு பல ஆண்டுகள் பலமுறை போராடி ஆயிரக்கணக்கான பேர் போராடி நிறைய பேர் சிறை சென்று தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. துப்பாக்கி சூடு கூட நடந்தது. கிடைக்கல. ம். கடைசி வரைக்கும் அது கிடைக்கல. கிடைக்கல. கட்டணத்தை குறைக்கணுங்கிறது கோரிக்கை கிடைக்கல. போராடி போராடி தவிச்சு போனவங்களுடைய துன்பத்தை பார்த்து 1989 ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இதை வந்து விவசாயிகள் எப்பவுமே அவர் அவரே ஒரு விவசாயி. விவசாயின்னா ஒரு சாஃப்ட் ஹார்ட் அவருக்கு இருக்கும். டெல்டாக்காரர் இல்லையா? ஆமாம், இயல்பாகவே அவர் எப்பவுமே நாங்கள் தனியாக உரையாடலில் கூட நான் விவசாயியான்னு சொல்லுவார். ஸோ அப்போ பெரிய விஷயம் என்னென்னா, நிதி பற்றாக்குறையெல்லாம் மேற்கோள் காட்டப்பட்ட போது கூட அவர் என்ன சொன்னார், இலவச மின்சாரம்ங்கிறது எப்படி கொடுக்கணும் யாருக்கும் தெரியாத ஒரு காலம். இந்தியாவிலே முதலில் 1989 பேசி 89 90ல் இலவச மின்சாரம் விண்ணப்பித்த அனைவருக்கும் தரப்படும் அப்படின்னு போட்டு நடைமுறைப்படுத்திட்டார். நடைமுறைப்படுத்தினதை பார்த்துட்டு மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களும் அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா, அவர் நடைமுறைப்படுத்திட்டாரு, வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பீரியட் வந்துச்சு 2011. 2020 10 வருஷத்தில் விவசாயிகளை கண்டுக்கவே இல்லை. எந்த கோரிக்கையும் நிறைவேறலை. அதில் இந்த இலவச மின்சாரத்தை விண்ணப்பித்தவர்கள் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுடைய விண்ணப்பம் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இந்த கோரிக்கையவே எந்த இதுவுமே பயனில்லாமல் போச்சு. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பெரியகுளத்தில் நீதிமன்றத்துக்கு போனவரே என்கிட்ட சொன்னார், நாங்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்து இலவச மின்சாரத்தை எக்ஸம்ஷன் வாங்க வேண்டியிருந்துச்சு. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோ பாதிக்கப்பட்ட நிலையை உணர்ந்து 2021 இப்போ இருக்கிற தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அவர் இரக்கம் குணம் கொண்ட எல்லாருக்குமே செய்யணும், எல்லா துறையும் வளரணும், அதில் விவசாயம் நல்லா வளரணுங்கிறதுக்காக தனி பட்ஜெட். ஒவ்வொரு முறை விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போடும்போதெல்லாம் அப்படி தமிழ்நாடே தள்ளமுந்து நிற்கும் விவசாயிகள் மத்தியில். அவர் மனசு மாதிரியே இந்த தடவை அவர் 5 ஆண்டு காலமும் பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை கரெக்டாக ஜூன் 12 திறக்கக்கூடிய ஒரு நிலையும் அமைஞ்சிருச்சு. பெரிய சாதனைங்கய்யா, பல முறை செய்ய முடியல. அப்போ இவர் என்ன பண்ணார், இந்த 3 லட்சம் விவசாயிகளுக்கான இலவச பம்ப் செட் வழங்கப்படும்னு வாக்குறுதி அந்த தேர்தல் அறிக்கை இருக்குது. 2021 தேர்தல் அறிக்கையில் திமுகவில் 2 கோரிக்கை 54, 55 2 சப்ஜெக்ட் பேரில் விண்ணப்பித்த அனைவருக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்படும் ஒன்று, மும்முனை மின்சாரம். அதுக்கப்புறம் பம்ப் செட்டு கேட்குறவங்களுக்கு மானியம் வழங்கப்படும் 2 கோரிக்கை கொடுத்தாரு, வாக்குறுதி கொடுத்தாரு. எப்போவுமே வாக்குறுதியை சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம்ங்கிற நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே முதல் எடுப்புலேயே ஸ்டாக் ஆஃப் தி சிச்சுவேஷன். எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு நம்ம தரணும், நமக்கு என்ன தேவை, எப்படி மொபிலைஸ் பண்ணுறதுங்கிற ரிசோர்ஸ் மொபிலைசேஷனை திட்டமிட்டு முதல் நிதியாண்டிலேயே முதல் பட்ஜெட் படிக்கும்போதே 1 லட்சம் பேருக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும்னு 2021-22 பட்ஜெட்டில் அறிவிக்கிறாங்க. நடைமுறை ஆயிடுச்சு. 22-23 பட்ஜெட்லையும் 1 லட்சம் பேர் கொடுத்துட்டாங்க. 23-24 பட்ஜெட்டில் நம்பர் சொல்லாமல் விடுபட்டு போனது பக்கத்தில் அந்த ப்ரைவேட்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2021-26 5 ஆண்டுகளில் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தாச்சு, இணைப்பு கொடுத்தாச்சு. வாட் வாஸ் நாட் இன் ஏடிஎம்கே கவர்மெண்ட், ரியலி டன் பை டிஎம்கே கவர்மெண்ட். வெரி பிக் அச்சீவ்மெண்ட். இது வந்து நாங்கள் சென்னையில் வாழ்க்கையாக சொல்கிறத விட கிராமப்புறத்துக்கு போகும்போது நீங்கள் வந்து விவசாய குடும்பத்துக்கு எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே மாப்பிள்ளை உங்கள் ஆளு பெரிய தலைவர், என்ன நான் நிம்மதியாக போயிட்டு வரேன் தோட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எந்த பக்கம்? தேனி மாவட்டம் சின்னமுடி, எங்கள் ஊரில் இதே செழிப்பாகவும் ஒரு இதாகவும் இருக்கக்கூடிய இடம் அது சொல்லி நிறைவேற்றினாங்க. அதோட ஆட்சி முடியும் போது கடைசியாக சப்மிட் பண்ண அந்த பட்ஜெட்டில் கூட மீண்டும் 50,000 பேருக்கு
இலவச மின்சாரம் வழங்கப்படும்னு அறிவிச்சிட்டு தான் இப்போ தேர்தல் வந்து வாக்குறுதி வந்திருக்காரு. இப்போத்து ஒவ்வொரு முறை தேர்தல் இந்த வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்திட்டே இருக்கிறாங்க டிஎம்கே. அதனால தான் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால தேர்தல் அறிக்கை மேலேயே பெரிய எதிர்பார்ப்பு. இந்த தடவை வந்தோடனே இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டார் 36 வாக்குறுதிகள். அதில் வந்து முக்கியமானது இந்த பம்பு செட். சார், இந்த பம்பு செட்டில் என்ன ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி நான் விசாரித்தது, என்னுடைய சொந்த கருத்து இல்லை, களத்தில் விசாரித்த விவசாய சங்க தலைவர் விவசாயிகள்கிட்ட கேட்டது. அவங்க சொன்னது எனக்கு சபையில் சொல்ல முடியுமா எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். வட இந்தியாவில் ஒரு முக்கியமான மாநிலத்தில் இலவச மின்சாரம் கொடுக்கும்போது ஆன தொகையை மாநில அரசு, மத்திய அரசு குறுக்கிட்டு அந்த மாநில அரசுக்கு நாங்கள் தரமாட்டோம், இந்த எலக்ட்ரிக்கல் கிராண்ட் உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மானியம் கூட தரமாட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ பொதுவாக எலக்ட்ரிசிட்டிக்கு ஆகிற செலவை அந்த ஒழுங்குமுறை வாரியத்துக்கு அரசாங்கம் கொடுக்கும். மின்சார ஒழுங்குமுறை வாரியத்துக்கு அந்த செலவு தான் அந்த விவசாயியை கொடுக்கறதுக்கு பதிலாக அரசாங்கமே கொடுத்துரும். இப்போ மத்திய அரசு என்ன பண்ணி தலையிட்டு இந்த விவசாயிகளுக்கு தரக்கூடிய இலவச மின்சாரத்துக்கான செலவை நாங்கள் மத்திய அரசு ஒப்புதல் வழங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதாவது இலவச மின்சாரம் நீ கொடுக்காதங்கிறது தான், கொடுக்காத அப்படின்னு சொல்லி சொன்ன செய்தி. ஐயா, கிராம விவசாயிகள்லாம் விழிப்புணர்வு நிறைந்தவர்கள். இந்த தகவல் பரவிருச்சு. இது வேற மாநிலத்தில் நடந்தது, வேற மாநிலத்தில் நடந்திருக்கு. நிதி பற்றாக்குறை காரணம் கேட்டு அங்கே பண்ண முயற்சி பண்ணிட்டாங்க. நமக்கு அந்த நிலை வந்துருமில்ல, ஏன்னா நம்ம கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு பயம் உருவாயிருச்சு. பல ஆண்டுகளாக இலவச பம்பு செட்டு பயன்படுத்துகிறோம், அன்னையிலேருந்து கால்குலேட் பண்ணால் மீட்ரு இருந்துக்கிட்டே தான் இருக்குது, இந்த மீட்ரு தான் ஆபத்து, இந்த மீட்டரில் எல்லாமே வருது, எவ்ரி இயர் கணக்கெடுத்து கவர்மெண்ட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி மொத்தமாக கணக்கெடுத்து நீ தான் கட்டணும்னு சொல்லிட்டாலும் நம்ம எங்கே போகிறது? 89லேருந்து பார்த்தோம்னா 1980 37 வருஷத்துக்கு 37 வருஷம் மொத்தமாக கரண்ட் பில்லு கட்டுனா எங்கே பாக்கி சேர்த்து கட்டினா அவங்க எங்கே போகிறது? அதனால தான் அவங்க மனசுக்குள்ள அச்சம், பயம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, வட இந்தியாவில் வந்துருச்சே, இங்கே வந்துருமே, இலவச மின்சாரம்லாம் போய், இதுக்கெல்லாம் காரணமே அந்த மீட்டர் தாயா, இந்த மீட்டரை எடுத்துட்டாயா நமக்கு பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லி பேசுனாங்க. ஸோ அதை வந்து பேசுனவங்க ஒரு லெவல் மேலே பேசுனாங்க, அரசின் முக்கியமானவங்களுக்கு கவனத்துக்கெல்லாம் கொண்டு போனாங்க. இதனால் எங்களுக்கு அச்சம் மட்டும் இல்லை, ஆபத்தும் இருக்குது, ஆபத்து கலந்து அச்சம்னு சொல்கிறனால தான் மீட்ரு நீக்கப்படணும்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. அதோடு சேர்த்து இன்னொன்று என்னென்னா, 1989 வந்ததுலேருந்து அன்றைய விவசாயிகள் அப்பா காலம் தாத்தா காலத்தில் வாங்கி போட்ட மோட்ரு, இன்னைக்கு அப்பா இல்லை, புதுசாக பையன் வந்து தலைமுறை மாறினாலும் இந்த மோட்ரு மாறல, அந்த மோட்ரு பழுதாகுது, மோட்ரு அடிக்கடி பிரச்சனை இல்லை, மோட்ரு ரிப்பேருக்கு செலவு அதிகமாகுது. அந்த மோட்ரு ரிப்பேர் ஆகிக்கிற 3-4 நாள் வந்து விவசாயம் பண்ண பயிர் நீர் இறைக்க முடியல. எனவே பழைய மோட்டாரில் 2வது கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கும் சக்தியும் அந்த மோட்டாருக்கு அவ்வளோவா இல்லை, அதிகமான கரண்ட்டை வேற உறிஞ்சுது, அதிகமான கரண்ட். இந்த கிணற்று பாசனத்து மூலமாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த மோட்டர் பம்ப் வந்து ரொம்ப பயன் குறைவு. பழைய மோட்டார் பயன் குறைவு, நீர் அதிகமாக ஏற்க மாட்டேங்குது, மின்சாரமும் அதிகமாக இழுக்கும், மின்சாரத்தை ரொம்ப அதிகமாக இழுக்குது. அவங்க கரண்ட் கட்டினா கூட இவங்களுக்கு என்ன பாதிப்புன்னா, மோட்டார் திணறும், அது இவங்களுக்கே தெரியும். ஏன்னா முந்தி மாதிரி 20 அடி 30 அடி ஆழத்தில் கிணறு இல்லை, இப்போ கிணறுலாம் 100 அடி ஆழம், நிறைய அடி ஆழம் போயிடுச்சு. அங்கே மோட்டரை வந்து கீழே மாட்டக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது, இப்போ தண்ணிக்குள்ளே மோட்டர் வைக்கிற நிலையெல்லாம் வந்துருச்சு, அப்புறம் போரில் மோட்டர் வைக்கிற நிலை வந்துருச்சு. ஸோ பல முறைகளில் மோட்டர் பயன்படுத்தும் பொழுது இந்த பழைய மோட்டார் பயன்பாடு குறைகிறது, நீர் வருகை குறைகிறது, நீர்ப்பாசனம் சரியாக செய்ய முடியல. எனவே இந்த மோட்டாரை சேர்த்தே மாற்றிருங்க சாமி, இந்த மீட்டரை மாற்றும் போது அதை விட பாதிப்பாக இருக்குது இந்த மோட்ரு, டிஃபெக்டிவ், ரொம்ப செலவழிவாக இருக்குது, வருமானம் குறைவாக இருக்குது, இதையும் சேர்த்து மாற்றி கொடுத்துருங்கன்ற கோரிக்கை விவசாயிகளுக்கு மத்தியில் எழுந்து பெருசு பரவலாகி நிற்கிது. நம்ம தலைவர் வந்து முன்னுணர்ந்து கழித்து மக்களின் தேவையை முன்னுணர்ந்து கையில் எடுக்கிறவர். இந்த 2 கருத்து விவசாயிகள் மத்தியில் மைண்டில் ஓடுது, ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணார், இந்த வருஷம் வெளியிட்ட இந்த தேர்தல் அறிக்கையில் உண்மையிலே இது சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான் சார். நான் வந்து வெறும் வார்த்தையாக சொல்ல சார், இது வந்து கதாநாயகன்னு சொன்னார். மாணவர்கள், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், அந்த நான் முதல்வனுடைய பலனை கண்ணால் பார்த்தனால நான் சொல்கிறேன், அந்த இளைய சக்தி மேலெழுந்து உலகளாவுக்கு போய் நிற்கிறதுக்கு அந்த நான் முதல்வன் வந்து எக்ஸலண்ட் கான்ட்ரிபியூஷன். அதே மாதிரி இது கதாநாயகி ஃபஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ
தேர்தலின் கதாநாயகின்னு தலைவரே சொன்னாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். கதாநாயகின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே பெண்களுக்கு சொத்துரிமையிலிருந்து ஆரம்பித்து ஓட்டுரிமையிலிருந்து ஆரம்பித்து எல்லாமே செஞ்ச திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்க இவங்க இந்த தேர்தல் அறிக்கையிலே அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே அப்படி சொன்ன தலைவர் விவசாயத்தை சொன்னதில் இந்த மீட்டரை மறக்காமல் மோட்டாரை மறக்காமல் சொல்லியிருக்காரு. இதில் என்ன நான் வந்து ஸ்டடி பண்ணி கேட்டதில் ஐஐடி உட்பட 4 பேர்கிட்ட கேட்டதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, புது பம்ப் ஏன் பழைய பம்ப் வேணான்னு சொல்கிறாங்கன்னு காரணம் இருக்குல்ல, எஃபிஷியன்சி கம்மி இதெல்லாம். இவங்க டிசைன் பண்ணியிருக்கிற நியூ பம்ப், நியூ டெக்னாலஜி என்ன பெரிய டெக்னாலஜினா, இது இன்னர் எஃபிஷியன்சி இருக்குல்ல, மோட்டார் எஃபிஷியன்சி, அந்த டெக்னாலஜிக்கல் ஸ்கில் ஆஃப் தி மோட்டார் வந்து ஹை லெவல். அது எவ்வளோ ஆழத்தில் 100 அடி 150 அடி 200 அடி ஆழத்தில் போரோ கிணறு இருந்தால் கூட அங்கேருந்து தண்ணியை ஃபாஸ்ட்டாக இழுத்து ஸ்பீடாக மக்களுக்கு தரக்கூடிய ஒரு தன்மை. எனவே இந்த புது மோட்டார் ரொம்ப காலத்துக்கு உழைக்கும், எஃபிஷியன்சி நிறைந்தது, அதிக தண்ணீரை இழுத்து அதிகமாக விவசாயம் தரக்கூடியது, மினிமம் எலக்ட்ரிசிட்டி யூட்டிலிட்டி. தண்ணீர் வந்து அதிகமாக வருது, ஃபோர்ஸும் இருக்கும், ஆனால் மின்சார செலவு குறையும், மின்சாரத்தோட அளவு குறையும், பயன்பாடு. ஐயா இதில் இன்னொன்று என்னன்னா, 10 ஏக்கர் வச்சிருந்த விவசாயி முந்தி கிணத்துல நீர் தண்ணி பம்பு கிடைக்காதனால 2 ஏக்கரில் விவசாயம் பண்ண, மீதி 8 ஏக்கர் சும்மா போட்டிருந்தாங்க. இப்போ சொந்த நிலத்தை முழுக்க விவசாயம் பண்ண முடியாமல் இருந்த நிலையில் இப்போ இந்த புது பம்பு செட் வந்த பிறகு மீட்டர் இல்லைங்கிற பயம் என்ன தெரியுங்களா? அது இன்னொருத்தர் சொன்னார், பா மீட்டர் இல்லைப்பா, நான் என் இஷ்டத்துக்கு என் தோட்டத்துக்கு பூரா பயிர் செய்வேன். முந்தி தான் மீட்டருக்கு பயந்து 2 ஏக்கர் மட்டும் போட்டு மீதியை காலியாக விட்டுருந்தேன். இப்போ வந்து அந்த பயமெல்லாம் நீங்கிருச்சு. பயம் இல்லாதனால கட்டுப்பாடுனா அவருடைய அனைத்து நிலங்களுக்கும் நீர் பாசனம். ஏன்னா நீர் பாயும் பகுதிகள் ஏக்கர் அதிகமாகுது, விளைச்சல் அதிகமாகுது, விளைநிலாகுது. இந்த புது பம்ப் என்பது பம்பே எஃபிஷியன்ட், அதனால் வரக்கூடிய மின்சார பற்ற எல்லாம் இருக்குல்ல, இது விவசாயிகளுக்கு என்ன நன்மைன்னா, அவங்க தோட்டத்தில் முழு நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, விரைவில் நீர் பாஞ்சிருது, அனைத்து பகுதிக்கு பாஞ்சிருது, அதிகமான ஏரியாவுக்கு பாஞ்சிருது. எனவே இந்த மீட்டர் எடுக்கப்பட்ட அச்சம் நீங்கிய மனநிலையில் சுதந்திரமாக போய் தோட்டத்தில் அந்த மோட்டார் போட்டால், இந்த புது மோட்டார் மூலமாக இன்னும் அதிகமான பகுதிகளுக்கு விவசாயம் செய்ய முடியுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு விவசாயிகளும் புரிஞ்சுதான் இருக்கிறாங்க சார். புரிஞ்சு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறாங்க. ஏன்னா புது பம்பு செட் வரணுங்கிறதுல நல்லா இருக்குது. இது கொண்டு வந்த ஸ்கீமு நல்ல ஸ்கீம், மக்களுக்கும் பயன்படும், விவசாயத்துக்கு பயன்படும், அதன் மூலமாக உற்பத்தியை பெருகும், உணவு உற்பத்தி பெருகும். இந்த ரெண்டும் இல்லாமல் இன்னும் 3 கோரிக்கை, அதாவது விவசாயத்துக்கு நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே தன்னுடைய ஆட்சி காலத்தில் செஞ்ச சாதனைக்காக தேசிய அளவில் பல பரிசு வாங்கியிருக்காரு, ஐக்கிய நாடுகள் சபை விருதே வாங்கியிருக்காரு. அதில் விவசாயம் சார்ந்த குறிப்பு 2-3 இதுக்கு தேசிய அளவுக்கு முதல் பரிசு வாங்கியிருக்கிறாரு. அதில் அது என்னென்னா, குறிப்பாக விவசாயம் சார்ந்ததில் கேழ்வரகு கரும்பு உற்பத்தியில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அதே மாதிரி மக்காச்சோளம் எண்ணெய் வித்துக்களில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதலிடம். ஏன்னா விவசாயத்தையும் ஸ்போர்ட்ஸு, கல்வி, மருத்துவத்தெல்லாம் உலகத்தரம் வாங்குற மாதிரி தமிழ்நாட்டை அதிலேயும் உலகத்தரம் இதை வச்சிருக்கிறாரு. இது போக இந்த புதிய பட்ஜெட் இந்த அறிக்கையில் புதுசாக சொல்லியிருக்கிறது என்னென்னா, அதாவது ஏற்கனவே சார் விவசாயத்துக்கு அவர் செஞ்சது பார்த்திங்கன்னா, கடந்த 2021-26 5 கால திராவிட மாடல் ஆட்சியில் 1,94,000 ரூபாய் நிதி வழங்கியிருக்கார் சார் விவசாயத்துக்கு. இது பெரிய கிராண்ட், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். அதே மாதிரி 12,525 ஊராட்சிகளில் உள்ள 61 லட்சம் விவசாயிகளுக்கு சிறப்பு திட்டத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு. இப்போ இவர் காலத்தில் புதுசாக 2 திட்டம் வந்திருக்குது. அதில் வந்து மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம்னு ஒன்று, அதுக்கப்புறம் அவர் தலைவர் கலைஞர் பேரில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டம், 2 திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 2 திட்டத்தின் மூலம் நிறைய பேர் பலன் பெறுறாங்க. இது போக இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 3,500 உயர்த்தப்படும். ரொம்ப நாள் கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை. அந்த பகுதி மக்களுக்கு தான் இதனுடைய வேதனை தெரியும். நெல்லோட அடிப்படை ஆதார விலை வந்து. அதே மாதிரி அடுத்து கரும்பு கொள்முதல் டன் ஒன்றுக்கு 4,500 உயர்த்தப்படும். எவ்வளோ நாள் போராடினாங்க தெரியுங்களா அந்த உயர்த்தப்படணும்னு சொல்லிட்டு. எப்படி பார்த்தாலும் அங்கங்கே போராட்டத்துக்கு முன்னாடியே வந்து நெல்லுக்கான ஆதார விலை கொஞ்சம் குறைவாக இருந்தது. இது நல்லா தர்றாங்க. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொடுக்குறாரு. ஏற்கனவே கொடுத்தது தான். இதை இன்றைய தேவைக்கு ஏற்றாற் போல வளர்ச்சி கொடுக்குறதுல அரசினுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்குது சார். எனவே விவசாயத்துக்கு செஞ்சுருக்கிறதும் குறிப்பாக இந்த பம்பு செட் விஷயம்
ஆக்சுவலாக பெரிய பம்ப் செட் புரட்சி நடக்கிற ஆமா. மாதிரி தான் நீங்க வந்து இந்த ஒரு பசுமை புரட்சிக்கு எப்படி அப்ப வந்ததோ, பம்ப் செட் புரட்சி. அது மாரி இப்ப ஒரு பம்ப் செட் புரட்சிங்கிறது நீங்க சொல்றது வந்து உண்மையிலேயே இந்த விவரம் வந்து இன்றைய தலைமுறை வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அது எப்படி வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கு என்பதை தாண்டி, அரசு அவர்கள் மீது எந்த அளவுக்கு அக்கறை கொண்டதாக கடந்த ஆண்டுகளில் இருந்துச்சு 5 ஆண்டுகள். இப்போ மீண்டும் முதலமைச்சர் வந்து அவங்க மேல கொடுத்த அவங்களோட கோரிக்கையை ஏற்று மீட்டர் பொருத்தப்படாத திறன் மிகுந்த நவீன பம்ப் செட்டுகள் ஐயா, அப்படிங்கிறது இந்த தான். இடத்துல இன்னொரு இந்த என்னுடைய ஆய்வில் நான் நிறைய பேர்ட்ட பேசும்போது, உலக நாடுகளில் வேலைவாய்ப்பை இழந்த பல உயர் பதவியில் இருந்த பெரிய படிப்பாளி அறிவாளிகள்லாம் திரும்ப ஊருக்கு வந்து பூர்வீக லேண்ட் இருக்கு, ஆமா, அதில் ஆமா. விவசாயம் பண்ணலான்னு சொல்லி மாடர்னைஸ் அக்ரிகல்ச்சர், ம், இயற்கை ம், வேளாண் எடுத்து ம். பண்ணுறாங்க. அவங்க ஆஃப் ஆல் தி சீஃப் மினிஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு, அவங்க இன்டர்நெட்டில் அவங்க இன்டர்நெட் அந்த பாய்ஸ் அண்ட் ம், கேர்ள்ஸ் ம். இன்டர்நெட், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இஸ் தி பெஸ்ட் இன் டூயிங் சர்வீஸ் டு பீப்புள் அப்படின்னு சொல்லி இதை வந்து இணையதளத்தை எடுத்து தினத்தந்தி லாங்குவேஜோட சிம்பிள் லாங்குவேஜில் உள்ளூர் விவசாயிகளுக்கு, சக விவசாயிகளுக்கு இவங்க சொல்கிறாங்க. சரி, 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 சரி. எனவே இணையதள தகவல்கள் ம். எடுக்கப்பட்டு கடைகோடி விவசாய தொழிலாளர்களுக்கும் செய்தி பரப்பப்படுவதனால் தலைவர் மேலே கடைகோடி விவசாய தொழிலாளர் உட்பட அனைவருமே ம். சொன்னால் செய்வார், அப்படிங்கிற இந்த மோட்டார் கொடுத்துருவார் எடுத்துருவேன். அந்த அப்படின்னு நம்பிக்கை கூட இருக்கு. பெரிய அதை அவர் நம்பிக்கை நிறைவேற்றி இருக்குங்க. இருக்காரு. உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு தகவலை விரிவாக நீங்க விளக்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றி, நன்றி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.